வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் மணி அறிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நம்ம பேச போகிறது ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸ்டாக் மார்க்கெட் மிஸ்டேக்ஸ் பை பிகினர்ஸ். பலர் பங்கு சந்தைக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லேயே மிகப்பெரிய லாஸஸ் சந்திக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ராங் மைண்ட் செட் ப்ளஸ் காமன் மிஸ்டேக்ஸ். ஒரு ப்ராவர்ப் சொல்கிறாங்க, a smart man learns from his mistakes, a wise man learns from the mistakes of others. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ரோட் மேப் தரும். பங்கு சந்தையில் எந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும், எப்படி டிசிப்ளினாக இருக்கணும்னு எண்ட் வர பாருங்க, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் என்றால் தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும், அது மேலும் வீடியோக்களை செய்ய எங்களை ஊக்குவிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க, இது பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசருடையோ அட்வைஸ் இல்லைனா உங்களோட ஓன் ரிசர்ச்சையோ பண்ணிக்கோங்க. முதல் மிஸ்டேக் என்னன்னா, ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட். பங்கு சந்தையை ஒரு குவிக் மணி ஸ்கீம்னு மெனி பிகினர்ஸ் திங்க் பண்ணுறாங்க. சிலர் கேம்பிளிங் போல பார்த்துடுறாங்க. டிப்பிக்கல் பிகினர் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, டிசிஎஸ் ஸ்டாக் இன்று வாங்கினேன், நாளைக்கு ஏறுமா? இந்த மாதத்தில் டபுள் ஆகும் ஸ்டாக் சொல்லுங்க. ரியாலிட்டி, மார்க்கெட் ஷார்ட் டேர்மில் அன்பிரெடிக்டபிள், டெய்லி வாலடைலிட்டி நார்மல் தான். ஆக்சுவலி இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, 5 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. டெய்லி ப்ரைஸை இக்னோர் பண்ணுங்க. கம்பெனி பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நாட் ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா, டைவர்சிஃபிகேஷன் இல்லாமல் இருப்பது. சம் பிகினர்ஸ் எல்லா பணத்தையும் 2-3 ஸ்டாக்ஸில் போடுறாங்க. சிலர் ஒரே செக்டரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், 2020ல் எஸ் பேங்க்குக்கு மட்டும் ஃபுல் எக்ஸ்போஜர் கொடுத்தவர்களுக்கு என்ன ஆயிற்று? ஃபியூ மந்த்ஸில் 80% லாஸ். ஆக்சுவலி இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, அட்லீஸ்ட் 10 to 15 ஸ்டாக்ஸ் வைத்துக்கோங்க. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மிக்ஸ் பண்ணுங்க. செக்டர்ஸ் டைவர்சிஃபை பண்ணுங்க. ஈக்விட்டி மட்டும் இல்லாமல் டெட், கோல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஜர் கூட கொடுக்கலாம். மூணாவது மிஸ்டேக் என்னன்னா, மார்க்கெட் டைமிங். பிகினர்ஸ் எப்போதும் சொல்லுவாங்க, பாட்டம்ல வாங்கணும், டாப்ல விற்கணும்னு. ரியாலிட்டி, நோபடி கேன் பர்ஃபெக்ட்லி டைம் த மார்க்கெட். ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபெயில். வாரன் பஃபெட் சொன்னார், டைம் இன் த மார்க்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டைமிங் த மார்க்கெட். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, எஸ்ஐபி ஹேபிட் டெவலப் பண்ணுங்க. ருபி காஸ்ட் ஆவரேஜிங் ஆட்டோமேட்டிக்காக லாங் டேர்மில் ஒர்க் ஆகும். கரெக்ஷன்ஸ் வந்தால் எக்ஸ்ட்ரா எஸ்ஐபி போடலாம். லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சி வின்ஸ், நாட் லக்கி டைமிங். வேறொரு பிக் மிஸ்டேக் என்னன்னா, வாட்ஸ்அப் டிப்ஸ், டிவி நியூஸ், ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ். இப்போ எக்ஸாம்பிள் சினாரியோஸ், XYZ ஸ்டாக் 50% ரைஸ் இன் 1 month, பை நவ். மை ஃப்ரெண்ட் மேட் 10x இன் ஏபிசி ஸ்டாக், ஐ ஷுட் ஆல்சோ பை. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, மோஸ்ட் டிப்ஸ் அவுடேட்டட். டிப் கிவர்ஸ் ஹிடன் அஜெண்டா வைத்திருப்பாங்க. ராங் டிப்புக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் படிங்க. டிப்ஸ் மேக்ஸிமம் ஸ்டார்டிங் பாயிண்டாக யூஸ் பண்ணுங்க. இண்டிபெண்டன்ட் திங்கிங் டெவலப் பண்ணுங்க. பிக்கெஸ்ட் மிஸ்டேக், எமோஷனல் இன்வெஸ்டிங். இப்போ ஃபியர் மிஸ்டேக்ஸ்னா, கிராஷ் வந்ததும் பேனிக் செல்லிங், குட் ஸ்டாக்ஸை சீப்லேயே வித்துடுறது. கிரீட் மிஸ்டேக்ஸ்னா, புல் ரன்ல லெவரேஜ் எடுத்து ஓவர் இன்வெஸ்ட் பண்றது, பெனி ஸ்டாக்ஸை சேஸ் பண்றது. ஹோப் மிஸ்டேக்ஸ்னா, பேட் ஸ்டாக்ஸை பிடிச்சு வைத்துட்டு ரிகவர் ஆகும்னு நம்புறது. லாஸ் பொசிஷனை ஆவரேஜ் டவுன் பண்ணுறது. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னன்னா, ப்ரீ டிஃபைன்ட் பை அண்ட் செல் ரூல்ஸ் வைத்துக்கோங்க. ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ ப்ளஸ் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுங்க. பிகினர்ஸ் ட்ரேடிங் மிஸ்டேக்ஸ் என்ன பார்க்கலாம். ஓவர் ட்ரேடிங், டெய்லி 10 ட்ரேட்ஸ், ஸ்மால் ப்ராஃபிட்ஸ், ஹை brokerage. 80% day traders lose money. No stop loss. Trade convert to investment. 50% drop is equal to 100% recovery needed. Revenge trading na, loss ஆனதும் immediately bigger bet. End result, account blow up. Over leveraging na, margin 10x use பண்றது. 10% adverse move is equal to account wipe out. Solution என்னன்னா, quality greater than quantity trades பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி வைத்துக்கோங்க. ஆஃப்டர் பிக் லாஸ் டேக் அ பிரேக். கன்சர்வேட்டிவ் லெவரேஜ் only. சைக்காலஜி மிஸ்டேக்ஸ் என்னன்னா,
ஹர்டிங் மென்டாலிட்டி, க்ரௌட் ஃபாலோ பண்ணுறது. எக்ஸாம்பிள் 2000 ஐடி பபிள், 2008 ரியல் எஸ்டேட், 2017 கிரிப்டோ. கன்ஃபர்மேஷன் பயாஸ்னா ஒன்லி பாசிட்டிவ் நியூஸ் படிச்சுட்டு நெகட்டிவை இக்னோர் பண்ணுறது. லாஸ் அவர்ஷன்னா லாஸ் அக்செப்ட் பண்ணாம பேட் ஸ்டாக் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. ஆங்கரிங் பயாஸ்னா மை ஸ்டாக் வாஸ் ₹500, நவ் ₹300, so cheap, பட் ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, இண்டிபெண்டன்ட் திங்கிங் பண்ணுங்க, ஆப்போசிட் வியூ பாயிண்ட்ஸை அனலைஸ் பண்ணுங்க, லாஸை அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. ப்ரைஸ் மட்டும் ரெஃபரன்ஸ் ஆகக்கூடாது. டெக்னிக்கல் அனாலிசிஸில் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பார்க்கலாம். டூ மெனி இண்டிகேட்டர்ஸ், கன்ஃபியூஷன். கர்வ் ஃபிட்டிங், பாஸ்ட் டேட்டாக்கு மட்டும் ஃபிட் ஆகும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இக்னோர் பண்ணுறது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் மிஸ்டேக்ஸ்னா ஓவர் அனாலிசிஸ் வித்தவுட் ஆக்ஷன் பண்ணுறது, ஓவர் அனாலிசிஸ் வித்தவுட் ஆக்ஷன் பண்ணுறது, வேல்யூவேஷன் இக்னோர் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் பிளைண்ட்லி. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, கிஸ் பிரின்சிபல், கீப் இட் சிம்பிள். வேல்யூவேஷன் இம்பார்ட்டன்ஸ் இக்னோர் பண்ணக்கூடாது. கவர்னன்ஸ் ரெட் ஃபிளாக்ஸ் ஆல்வேஸ் செக் பண்ணணும். போர்ட்ஃபோலியோ மிஸ்டேக்ஸ் என்ன பார்க்கலாம். இம்ப்ராப்பர் அசெட் அலோகேஷன்னா 25-year-old 30% equity, 60-year-old 90% equity. ஹோம் பயாஸ்னா ஒன்லி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ரீபேலன்சிங் மிஸ்டேக்ஸ்னா டூ ஃப்ரீக்வெண்ட் ஆர் நெவர். நெக்ஸ்ட், டேக்ஸ் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பார்க்கலாம். எல்டிசிஜி பெனிஃபிட்ஸ் இக்னோர் பண்ணுறது, டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் மிஸ் பண்ணுறது, growth versus dividend ராங் சாய்ஸ் பண்ணுறது, ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பர்லி மெயின்டைன் பண்ணாதது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மிஸ்டேக்ஸ் என்ன பார்ப்போம். ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் ஃபண்ட் சூஸ் பண்ணுறது, என்எஃப்ஓ ட்ராப், நியூ ஃபண்ட் ஆஃபர் ஹைப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இக்னோர் பண்ணுறது. நெக்ஸ்ட், பிளாட்ஃபார்ம் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பார்க்கலாம். வீக் பாஸ்வேர்ட்ஸ் வைக்கிறது, பப்ளிக் வைஃபைல ட்ரேடிங் பண்ணுறது, ராங் ஆர்டர் என்ட்ரி, பை செல் கன்ஃபியூஷன் ஆகிறது, நோ 2FA ஆத்தென்டிகேஷன். ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னன்னா, லாங் ட்ராக் ரெக்கார்ட் ஃபண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க, செக்யூர் பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ், ஆல்வேஸ் டபுள் செக் ஆர்டர். நவ் கம் டு பிக்கெஸ்ட் மிஸ்டேக், நாட் லேர்னிங். புக்ஸ் படிக்காதது, ராங் யூடியூப் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறது, பெய்ட் டிப் ப்ரொவைடர்ஸை பிளாண்ட்லி ட்ரஸ்ட் பண்ணுறது, செலிபிரிட்டி என்டார்ஸ்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, செல்ஃப் எஜுகேஷன் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், கண்டினியூஸ் லேர்னிங், ராங் சோர்சஸ் அவாய்ட் பண்ணுங்க, பியர் டிஸ்கஷன் குரூப்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன பார்க்கலாம். பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட், டூ ரிசர்ச் தரோலி, ரிஸ்க் ரிவார்ட் அனலைஸ் பண்ணுங்க, எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணுங்க. டியூரிங் இன்வெஸ்ட்மெண்ட், மானிட்டர் ரெகுலர்லி பட் அவாய்ட் ஓவர் ட்ரேடிங், ஸ்டிக் டு ரூல்ஸ், மெயின்டைன் டிசிப்ளின். ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட், ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸ், மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணுங்க, அட்ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ரிமெம்பர், கோல் நாட் டு அவாய்ட் ஆல் மிஸ்டேக்ஸ் பட் டு மினிமைஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் இம்பேக்ட். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டோம்னு பார்க்கலாமா. பிகினர் செய்யும் மிஸ்டேக்ஸ் என்னன்னு டீட்டெயிலாக பார்த்தோம். இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங், பிஹேவியரல், போர்ட்ஃபோலியோ, டேக்ஸ் எல்லா ஆங்கிள்ஸ் கவர் பண்ணோம். ப்ரிவென்ஷன் ஃப்ரேம்வொர்க் லேர்ன் பண்ணோம். கோல்டன் ரூல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எஜுகேஷன் ஃபர்ஸ்ட், லேர்ன் பிஃபோர் யூ இன்வெஸ்ட். ஸ்டார்ட் ஸ்மால், பிக் ரிஸ்க் அவாய்ட் பண்ணுங்க. பி பேஷண்ட், வெல்த் கிரியேஷன் டைம் எடுக்கும். ஸ்டே டிசிப்ளின்ட், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. லேர்ன் கண்டினியூஸ்லி, மார்க்கெட் எவால்வ் ஆகுது. ரிமெம்பர், மிஸ்டேக்ஸ் மேக் யூ வைசர் பட் ரிப்பீட்டிங் மிஸ்டேக்ஸ் மேக்ஸ் யூ பூரர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இது உங்க சேனல் மணி அறிவு. Until next time, stay smart, stay safe, happy investing.